எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸில் இருந்து போராடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் போராட்டம், அதாவது அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கான போராட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போது நிறைய அகாடமிலலாம் வந்து எங்கள் அகாடமியில் படித்து கிளியர் பண்ணிட்டாங்க, இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க, அவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ் வந்து போடுறாங்க. அந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைமை வந்து செலவு பண்ணி படித்து அப்புறம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து யூஜிடிஆர்பி படிக்கணும். அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுக்கான தகுதி அவங்கள்ட்ட இருக்குது, படிக்கணுன்ற ஆசை இருக்குது, படிக்கிறதுக்கான நாலேஜ், அறிவு இருக்குது. பட் அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு ஒரு அகாடமியில் சேர்ந்து படிக்கிறதுக்கான அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த படிப்பு வந்து தாமதமாகுது. இதுதான் நான் சொல்கிறேன். எப்படின்னா, பணம் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில போராட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சக்ஸஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்களுக்கு அந்த சக்ஸஸே வந்து தூரமாக போகுது. ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, தனியாக டோக்கன் எடுத்து விஐபிஸ்னால் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் ஆயிடுச்சு. பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சக்ஸஸ், நம்ம ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு பக்கத்தில் வந்து நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். ஆனால் பணம் இல்லை அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ், ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் லேட்டாக, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம். நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணி தான் நம்ம அதை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். படித்தவங்க வந்து எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் சாதிச்சிருவாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? பட் என்னைய சுற்றி இருக்கவங்க, நான் என் காதில் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, என்னத்தை படிச்சுட்ட நீனு? அப்படியே படித்து என்னத்தை இப்போ வாழாத வாழ்வு வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம காதில் விழுற மாதிரி நமக்கு நேராகவோ இல்லை நமக்கு பின்னாடியோ பேசுகிறாங்க. இவ்வளோ வயசாகியும் இன்னும் படிக்கிறாளாம், என்னத்தை இன்னும் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவ்வளோ வார்த்தைகளையும் கேட்டுட்டும் இன்னும் நம்ம இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இன்னும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், எப்படியாவது படிக்கணும், கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆயிரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்கோம்ல, அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இன்னும் வந்து யூஜிடிஆர்பிக்கு எந்த ஒரு அகாடமிலையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன். காரணம் வந்து பணம் தான். பார்ப்போம், என்னுடைய வெற்றி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை அடையிறதுக்கான போராட்டம் இன்னும் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரையும் போராடுவோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அகாடமியில் படிக்கிறீங்க?